ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே வச்சு ஒரு ஈஸியான ஒரு கோஸ் பக்கோடா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கோஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 வெங்காயத்தை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸோடு சேர்த்து மிளகாய் பொடி, அதோட கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். வெங்காயத்திலேயே நீர்த்தன்மை இருக்கிறதுனால அதுவே போதுமாக இருக்கும். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்காமல் பக்கோடா போடுற அளவுக்கு நம்ம சரியாக இருந்தால் போதும். கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சின்னா அரிசி மாவு போட்டு அதை பக்கோடா பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டிய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே கருவேப்பிலையை நல்லா பொரித்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவோடு கலந்துக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு அது நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை சின்ன சின்னதாக இந்த மாதிரி உதிரியாக நல்லா போட்டுக்கலாம். பக்கோடா மாதிரி உதிரியாக இதை தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி நல்லா வெந்த உடனே எடுத்துக்கலாம். இது அடுத்த ரவுண்டும் இதே மாதிரி உதிரியாக போட்டு பக்கோடாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆகிடும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கலாம். சூடான டீயோட இதை பரிமாறும்பொழுது செமையாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.